100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சி இதை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, நடக்கப் போகும் எதிர்பாராத 3 பெரிய சம்பவங்கள், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றதா இல்லையா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும், சந்திரன் பகவானும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் பகவானும், புதன் பகவானும், குரு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் பகவான், கேது பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. முக்கிய கிரக பெயர்ச்சிகளை பற்றி பார்க்கும்போது எந்தெந்த தினத்தில் எந்தெந்த நாளில் என்னென்ன பெயர்ச்சி நடக்குதுன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுனம் ராசிக்கு மாறுகின்றார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் பகவான் கடகம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் பகவான் சிம்மம் ராசிக்கு மாறுகின்றார். அன்றுதான் ஆவணி மாதமும் பிறக்கின்றது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கிரக பெயர்ச்சியெல்லாம் இப்படி தான் நடக்கப் போகின்றது. இந்தந்த கிரக பெயர்ச்சி தான் இந்தந்த தினங்களில் நடக்கும். இதனால் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத வகையில் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போகின்றீர்கள். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தொழில், வியாபாரம், வேலை. அதாவது பணம் சம்பாதிப்பதற்கு தேவையான வழிகள் இதுதான். தொழிலில், வியாபாரத்தில், ஒரு வேலையில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடிந்தால் தான் பணத்தை சம்பாதிக்க முடியும். பணம் இருந்தால் தான் வாழ முடியும். அப்படி தொழில், வியாபாரம், வேலையெல்லாம் இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்கின்றது. குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றார். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் தான் முடியும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு காமிக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காமல் இருந்த மேல் அதிகாரி கூட உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகின்றார். இது நாள் வரைக்கும் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இருந்து வந்த போட்டி, பொறாமையெல்லாம் மறையும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். நீங்கள் செய்யக்கூடிய சிறு முதலீட்டுக்கு கூட பெரும் லாபத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. முதலீட்டை செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். ஒட்டு மொத்தமாகவே தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்களை அசைக்க ஆளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் குடும்பத்தின் நிலை. பணம் சம்பாதிப்பது எதற்காக? குடும்பத்துக்காக, குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக, குடும்பத்தின் உறவுகள், அதாவது குடும்ப உறவுகளின் மகிழ்ச்சிக்காக பணம் சம்பாதிக்கிறீங்க. அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய குடும்ப உறவுகளில் ஒரு சிலர் பணத்தை எப்படி சேமிப்பதுன்னு தெரியாமல் பணம் வருதே அப்படின்ட்டு அதிகப்படியான செலவுகளையும் செய்வாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய பெற்றோர்களால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். பெற்றோர்களின் பக்க பலத்தால் பெரும் சாதனைகளை புரிய போகின்றீர்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகள் இது நாள் வரைக்கும் இல்லாத பெரிய உதவியை இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார உங்களுக்கு செய்ய போகிறாங்க. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யலையே, இவெல்லாம் அண்ணனாக இருந்து, இவெல்லாம் தங்கச்சி அக்காவாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டிருந்த கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு
அவங்களால பெரும் உதவி கிடைக்கப் போகின்றது, அவங்களால மிக பெரும் நன்மை நடக்கப் போகின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்றது 100% உறுதி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பிள்ளைகள் மதிக்கலையே, நாம் சொல்கிறத கேட்கலையே, அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்க தான் உங்களுடைய எதிர்காலம், அவங்க தான் உங்களை மேன்மேலும் உயர்த்த போகிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள போகிறீங்க. அவங்களால நல்லதை பார்க்க போகிறீங்க அப்படின்றத சுருக்கமாக சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கடன் பிரச்சனை. ஒருவருடைய வாழ்க்கையில் கடன் தொல்லைகள் இல்லைன்னா மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கடன் தொல்லையால் வட்டி கட்டி மாளலையே என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த வட்டியெல்லாம் அடைய, அந்த கடன் தொகையெல்லாம் அடைய அற்புத மாதமாக இந்த மாதம் உங்களை தேடி வந்திருக்கின்றது. முன்பின் தெரியாத நபர் கூட உதவி செய்யலாம், அரசாங்க ரீதியாக கூட உதவி கிடைக்கலாம், அதன் மூலமாக கூட உங்களுடைய கடன் தொல்லைகள் முழுமையாக அடையலாம் அப்படின்ட்டு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படி தான் அதிசயம் நடக்கப் போகின்றது. உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் உறுதியாக சொல்லியே ஆக வேண்டும். அடுத்து முக்கியமான விஷயம், உடல்நிலை, உடல் ஆரோக்கியம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு பெரிய பாதிப்பு என்று எதுவும் வராது. சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. குறிப்பாக வெளி இடங்களுக்கு இரவு நேர பயணங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்காக பயணமே செய்யக்கூடாதா சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. தேவையற்ற பயணங்களால் தான் பிரச்சனையை தவிர தேவையான பயணங்களால் எந்த பாதிப்பும் உங்களை அண்டாது என்பதையும் சொல்லையே ஆக வேண்டும். இப்படி ஒரு புறம் பல நல்ல விஷயங்கள் கிரக நிலைகளாலேயும் கிரக பெயர்ச்சியாலேயும் நடந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனை தானாக தேடி வரும். 3 பேரால் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு இருக்கின்றது. நண்பர் வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளால் பிரச்சனை, உறவினர் வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளால் பிரச்சனை, முன்பின் தெரியாத நபரால் வம்பாக, அதாவது வீணாக அவங்களா வந்து வாயை கொடுத்து உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுவாங்க. இப்படி இந்த 3 வகைகளை, இந்த 3 பேரால் பிரச்சனை வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படின்றதுனால இவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூர் அல்லது வெளி இடங்களுக்கு செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எங்கே இருந்து என்ன வரும் அப்படின்ட்டு தெரியாது. அந்த அளவுக்கு பாதிப்புகள் அதிகம் வர வாய்ப்பு இருக்கின்றது. கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், முன்பின் தெரியாத நபர்களுடைய வீட்டுக்கோ உறவினர்கள் வீட்டுக்கோ செல்லும்போது கவனமாக இருங்க. இல்லைனா அந்த வகையிலையும் பிரச்சனை வரலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் என்று எதையும் சொல்லிட முடியாது. சிறப்பான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு தேவையான அளவிற்கு உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், நல்லதுக்காகவே எதுவும் நடக்கும். நல்லதையே நினைங்க. நல்லது உங்களை தேடி வரும். நன்மையில் அது முடியும். எதுவாக இருந்தாலும் நன்மைக்கே என்று போங்க. உங்களை அசைத்து பார்க்க ஆளே இல்லாத அளவிற்கு உச்சத்துக்கு சென்று விடுவீர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் கன்னி ராசிக்காரர்களே.